பண்றதுக்கு முன்னாடி I'll tell you briefly இந்த 3 daysல நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்ட்டு. So first day வந்து our seniors நம்ம எங்க years, that is the third years, we'll be talking to you and we'll be explaining and giving you demos in Excel as to basic functions and descriptive statistics, various type of data sampling and all that imputation and different things that you can do. And so this will be covered today, that is in day 1. In day 2 we'll be covering completely visualizations in Excel, so different types of plots and why we are using those plots for என்ன type of data இருந்துச்சுன்னா நம்ம வந்து எந்த plot யூஸ் பண்ணலாம், and mainly how we will create a dashboard using Excel. So this will be covered in day 2, that is tomorrow same time at 6 o'clock. And on Sunday, that is on the third day of this boot camp, we will give you a task. So in the task வந்து it will be based on these 2 days whatever we have taught you. And so யாரெல்லாம் எங்க registration formலேருந்து register பண்ணிருக்கீங்களோ நீங்க வந்து you will have joined GCR, and in that the task will be given and deadlines அதெல்லாம். And as you have already seen, top 5 participants, top 5 performers in the task will be getting a certificate of appreciation. So let's go ahead and begin with this boot camp. Next slide, Shrivar. Okay, so what is Excel? நாங்க ஏன் இப்போ எக்ஸல்ங்கிற டாபிக் சூஸ் பண்ணியிருக்கோம்? ஸோ இப்போ எக்ஸல் வந்து இட்ஸ் அ ஸ்ப்ரெட்ஷீட் ப்ரோக்ராம், as you all know, it's in the MS Office suite. ஸோ இப்போ எக்ஸல் தான் வந்து நீங்கள் என்ன பிளேஸ்மெண்ட்ஸ் எந்த கம்பெனியில் போனாலும் யூ வில் ஃபர்ஸ்ட் ஒர்க் வித் எக்ஸல். ஏன் எக்ஸல்? ஏன்னா இப்போ நீங்கள் இந்த ஸ்ப்ரெட்ஷீட்டுக்குலாம் there are so many softwares available, so many programming languages, ஆனால் பேஸ் எல்லாத்துக்குமே எக்ஸல் தான். அண்ட் ஸ்கூல் டேஸ்லேருந்து we are all studying எக்ஸல். ஸோ எக்ஸலில் நீங்களாம் மேக்ஸிமம் எதுக்கு யூஸ் பண்ணியிருப்பீங்க? ஒரு சம், ஒரு ஆவரேஜ், அதுக்கு தான். பட் எக்ஸலில் வந்து there are so many functions, so many things that you can do with Excel. ஒரு பேசிக் சார்ட்டிங், சர்ச்சிங், ஃபைண்டிங், அதுலேருந்து டிஸ்கிரிப்டிவ் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், ரிக்ரெஷன் அண்ட் அட்வான்ஸ்ட் VBA வரைக்கும் you can do so many things using Excel. So in the boot camp we will be giving you all the basic things that you can do, like descriptive statistics, visualizations, allam we will be teaching you. So this is the introduction with Excel, and let's get on with this boot camp. Thank you. எல்லாருக்கும் வெரி மச் வெல்கம். இந்த டைமில் எல்லோரும் ஜாயின் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். ஸோ நிறைய பேர் இருக்கீங்க. ஸோ நான் சொல்கிற கான்செப்ட்ஸ் எல்லாத்துக்கும் புரியுமோ புரியாதோ, பட் நீங்கள் வந்து இடையில வந்து டவுட்ஸ் கேளுங்க. மோஸ்ட்டாக இன்ட்ராக்டிவாக இருங்க, ஓகே? ஏன்னா வந்து நாங்கள் வந்து சீனியர்ஸ்ன்றத விட உங்களோட சீனியர் ஃப்ரெண்ட்ஸ், ஓகேவா? ஸோ நீங்கள் எந்த இடத்துல புரியலனாலும் நீங்கள் என்னை பாஸ் பண்ணி, அண்ணா இந்த இடத்துல எனக்கு புரியல அப்படின்னு சொன்னீங்கன்னா நான் திரும்ப கூட நான் சொல்லுவேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து அவங்க கீர்த்தனா சொன்னாங்க இல்லையா, எக்ஸல் வந்து நீங்கள் ஸ்கூலில் படித்த மாதிரி யூஸ் பண்ணிட்டு இருப்பீங்க. அதுக்கப்புறம் நம்ம மோஸ்ட் அட்வான்ஸ் லெவல்லாம் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து எக்ஸல் வந்து நம்ம அட்டனன்ஸ் ஷீட்லேருந்து NLP வரைக்கும் நம்ம எக்ஸல் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ நான் வந்து அந்த எக்ஸல் வந்து நிறையா டைப்ஸ் இருக்குது. ஸோ நான் இங்கே வந்து மெயினாக வந்து 3 டைப் தான் வந்து உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஏன்னா வந்து இதுதான் வந்து காமன்லி யூஸ்டு. ஸோ வந்து அந்த 3 டைப் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று வந்து CSV, இன்னொன்று வந்து TSV, இன்னொன்று XLSX, அதாவது பேசிக் எக்ஸல் ஃபார்மேட். ஸோ இது 3க்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, CSV ஃபைல் வந்து கமா செப்பரேட்டட் வேல்யூஸாக இருக்கும். ஸோ நம்ம வந்து ஈஸியாக இம்போர்ட் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் மோஸ்ட் ஆஃப் த டேட்டா செட்ஸ் எல்லாமே வந்து CSV ஃபார்மேட்டில் தான் இருக்கும். ஏன்னா நீங்கள் வந்து ஆல்ரெடி வந்து யூஸ் பண்ணி பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா இருக்கும் CSV ஃபைல்னால் என்ன அப்படிங்கிறது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா TSV, டேப் செப்பரேட்டட் வேல்யூஸாக இருக்கும். இதுக்கு வந்து எதுக்கு ஸ்டோர் பண்ணுவாங்கன்னா வந்து இந்த டேட்டா பேஸ், SQL மேனேஜர், அது எல்லாத்தையுமே வந்து மோஸ்ட்டாக TSV ஃபைலாக வந்து யூஸ் பண்ணுவாங்க. இப்போ வந்து எக்ஸல் ஃபைல் என்னன்னா இந்த டைம் சீரியஸ், இந்த மாதிரி டேட் டைம், அந்த மாதிரி விஷயத்துங்களுக்கு எல்லாத்துக்குமே வந்து இந்த ஃபினான்ஷியல் டேட்டா சொல்லுவாங்க இல்லையா, ஸ்டாக் டேட்டா, அந்த மாதிரி டேட்டாஸ் எல்லாமே வந்து நமக்கு வந்து எக்ஸல் ஃபைலாக தான் கிடைக்கும். ஸோ இது 3 தான் வந்து பேசிக் எக்ஸல் ஃபைல்ஸ். ஸோ இதில் வந்து நம்ம நிறையா ஃபங்க்ஷன்ஸ் யூஸ் பண்ணலாம், நம்ம அதெல்லாம் பார்க்கலாம். நெக்ஸ்ட் ஸ்லைட்.
ஓகே, இன்னைக்கு நம்ம வந்து என்ன பார்க்க போறோம் அப்படிங்கறத பார்க்கலாம். லைக் we are going to see about formulas and functions. பேசிக்கா இருக்க ஃபங்க்ஷன்ஸ், சம் இஃப், VLOOKUP, HLOOKUP அதெல்லாம் எதுக்கு யூஸ் பண்றோம், எப்படி யூஸ் பண்றது அப்படிங்கிறது எக்ஸல் ஷீட்ல டெமோவா பார்க்கலாம். நெக்ஸ்ட் வந்து சார்ட்டிங் அண்ட் ஃபில்டரிங். ஒரு லார்ஜ் டேட்டா செட் இருக்கும் போது நம்மளுக்கு என்ன வேணுமோ அதை மட்டும் பார்க்கறதுக்கு வில் பி யூசிங் ஃபில்டரிங். சார்ட்டிங் வந்து இப்போ லார்ஜஸ்ட் டு ஸ்மாலஸ்ட் இந்த மாதிரிலாம் பண்றது எப்படி அப்படிங்க ஈஸியா பண்றது எப்படின்னு பார்க்கலாம். நெக்ஸ்ட் இஸ் கண்டிஷனல் ஃபார்மேட்டிங். இப்போ வந்து நீங்க விஷுவலைசேஷனே யூஸ் பண்ணாம எப்படி ஒரு டேட்டா செட்டை வந்து நம்ம வந்து கிளியரா பார்க்க முடியும், விஷுவல் ஃபார்மேட்ல எக்ஸலோட ஃபங்க்ஷன்ஸ் யூஸ் பண்ணி எப்படி அப்படிங்கறத பார்க்கலாம். நெக்ஸ்ட் இஸ் டேட்டா வேலிடேஷன். இப்போ ஒரு டேட்டா செட் எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுல ஒரு காலம்ல இந்த மாதிரி வேல்யூஸ் தான் இருக்கணும் அப்படின்னு இருக்கும். இப்போ வந்து டேட் இருக்குன்னா டேட் மட்டும்தான் இருக்கணும். அதை தவிர ஒரு நம்பர்ஸோ டெசிமல்ஸோ இருக்கும் போது அது வந்து நம்ம கிளீன் பண்ணி ப்ரீ ப்ராசஸ் எல்லாம் வந்து நார்மலா பண்ணுவோம். ஸோ அது வந்து வேலிடேட் பண்றதுக்கு வில் பி யூசிங் டேட்டா வேலிடேஷன். அண்ட் சிம்பிள் ஸ்கேலிங் மெஷர்ஸ், அதாவது ஒரு டேட்டா செட்ல மிஸ்ஸிங் வேல்யூஸ் இருந்தால் அதை எப்படி ஃபில் பண்றது, ஒரு காலமே வந்து உங்களுக்கு வேணும் அப்படின்னா அதை எப்படி கிரியேட் பண்ணலாம், அந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் பார்க்கலாம். கடைசியா வந்து பேசிக் ஆப்ரேஷன்ஸ் யூசிங் எக்ஸல், அதுவும் எப்படி என்ன பண்ணலாம் அப்படிங்கறத பார்க்கலாம். ஸோ வில் கோயிங் டு பி சீன் எக்ஸல் ஷீட். இப்போ வந்து நான் இந்த டேட்டா செட் நான் இங்க இன்னைக்கு யூஸ் பண்றது வந்து யூடியூப் டேட்டா செட். இது வந்து ஒரு கேகல் வெப்சைட்ல இருந்து எடுத்தேன். ஸோ நம்ம வந்து இன்னைக்கு பார்க்க போறது ரொம்ப சின்னது. அந்த டேட்டா செட் வந்து 4000 rows and 20 columns இருக்கு. பட் நம்ம வந்து ஒரு 20 rows and 6 columns இருக்கிறத வந்து நம்ம இன்னைக்கு யூஸ் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் வந்து இப்போ நான் இந்த பக்கம் ஃபுல்லா கொஸ்டின்ஸா ஃப்ரேம் பண்ணியிருக்கேன். எதுக்குன்னா இப்போ வந்து ஒவ்வொரு ஃபங்க்ஷன் யூஸ் பண்றது, அதோட எப்படி வந்து யூஸ் பண்றது, ஒரு கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ற மாதிரி வந்து நம்ம அப்படியே ஒவ்வொரு ஃபங்க்ஷனா பார்த்துட்டு போகலாம். ஃபர்ஸ்ட் வந்து ஃப்ரீஸ் பண்ணிக்கலாம். அது எப்படின்னு பார்த்துக்கலாம். ஃப்ரீஸ் எதுக்கு பண்றோம்னா இந்த டேட்டா செட் வந்து நீங்க எல்லா கொஸ்டின் ஆன்சர் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து அது தெரியணும். அதுக்கு வேண்டி வந்து அந்த டேட்டா செட்டை மட்டும் எப்படி ஃப்ரீஸ் பண்றதுன்னு பார்த்துக்கலாம். ஸோ அதுக்கு வந்து வியூ போயிட்டு ஃப்ரீஸ் பெயின்ஸ் கொடுத்துட்டு நம்மளுக்கு இப்போ இங்க வச்சீங்கன்னா இந்த ஃபுல் ரோஸ் அண்ட் காலம்ஸ் வந்து ஃப்ரீஸ் ஆயிரும். எல்ஸ் நீங்க வந்து ஒரு டாப் ரோ மட்டும் வேணாலும் ஃப்ரீஸ் பண்ணலாம், ஃபர்ஸ்ட் காலம் மட்டும் ஃப்ரீஸ் பண்றதுனால பண்ணலாம். இப்போ இங்க பாத்தீங்கன்னா இந்த டேட்டா வந்து நகரவே நகராது. அதுக்கு அடுத்து வந்து இப்போ இங்க பாத்தீங்கன்னா மந்த்லி ஏர்னிங்ஸ் இருக்குல்ல, இது வந்து டாலர்ஸ்ல இருக்கு. ஸோ அது வந்து ரேஞ்ச் மாதிரி கொடுத்துருக்காங்க, மினிமம் டு மேக்சிமம். ஸோ நம்ம இங்க என்ன பண்ணலாம்னா இது வந்து ஃபிளாஷ் ஃபில் அப்படிங்கிற ஒரு மெத்தட் இருக்கு. என்னன்னா இப்போ எக்ஸாம்பிளா இப்போ 1.1 இதுல இருக்க ஒரு டேட்டா கொடுத்துட்டேன். நெக்ஸ்ட் வந்து 10.2 அப்படின்னு கொடுக்குறேன் அப்படின்னா ஃபிளாஷ் ஃபில் என்ன பண்ணும்னா அப்படியே அதுவே வந்து ஃபில் பண்ணிக்கும். Just a minute. I'm sorry. இப்போ இதை ஃபுல்லா செலக்ட் பண்ணி give control E. Sorry. Sorry for this, just a minute. ஓகே, நான் கடைசியா இது என்னன்னு சொல்றேன். அதுல 3 காலம் 3 ரோ ஃபில் பண்ணீங்கன்னா அப்படி நம்ம அது கம்ப்ளீட் பண்ண முடியும். நீங்க ட்ரை பண்ணுங்க. முதல்ல நீங்க 2 ரோ தான் பண்ணிருக்கீங்க. ஆமா, அது நெக்ஸ்ட் ரோவையும் ஃபில் பண்ணிட்டு போட்டு பாருங்க, வருதான்னு ட்ரை பண்ணுங்க. ஓகே. இப்போ இங்க பாருங்க, இதுல வந்து ஒவ்வொரு அதாவது ஹைஃபனுக்கு அப்புறம் இருக்க எல்லா டேட்டாவும் வந்து நம்ம டைரக்டா ஃபில் பண்ணிட்டோம். இது வந்து ஃபிளாஷ் ஃபில் மெத்தட். என்னன்னா கண்ட்ரோல் இ கொடுத்து ஒரு எக்ஸாம்பிள் 1 or 2 3 எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துட்டு அதை ஃபுல்லா அந்த ரோ காலம் ஃபுல்லா செலக்ட் பண்ணி இஃப் யூ கிவ் கண்ட்ரோல் பிளஸ் இ இட் வில் ஃபில் இட் ஆட்டோமேட்டிக்கலி. ஸோ இதுக்கு வந்து பேர் வந்து ஃபிளாஷ் ஃபில் மெத்தட். இன்னொன்று வந்து நம்ம பண்ணலாம், இந்த காலம்ஸை வந்து ஸ்பிளிட் பண்ணலாம்.
இப்போ இங்க பாத்தீங்கன்னா ஹைஃபன் இருக்குல்ல, நம்மளுக்கு வந்து மினிமம் வேல்யூ ஒரு காலமாவும் மேக்ஸிமம் வேல்யூ ஒரு காலமாவும் வேணும் அப்படிங்கும் போது ஸ்பிளிட் டு டெக்ஸ்ட் டு காலம்ஸ் மெத்தட் பண்ணலாம். அது வந்து டேட்டா நெக்ஸ்ட் வந்து டெக்ஸ்ட் டு காலம்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. ஸோ என்ன பண்றோம்னா ஃபர்ஸ்ட் வந்து இது ஃபுல்லா செலக்ட் பண்ணிட்டு டெக்ஸ்ட் டு காலம்ஸ் அப்படின்னு கொடுத்தோம்னா இங்க வந்து டீலிமிட்டட். நம்ம வந்து இப்ப ஹைஃபன்னால தானே வந்து பிரிக்க போறோம். இப்ப வந்து ஒருவேளை உங்களுக்கு இவ்வளோ கேரக்டர்ஸ் தான் இதுக்கு முன்னாடி இருக்கும், இப்போ 2 கேரக்டர்ஸ் தான் ஹைஃபனுக்கு முன்னாடி இருக்கும் அப்படிங்கும் போது நீங்க ஃபிக்ஸ்டு வித் கொடுக்கலாம். இல்ல இங்க வந்து ஹைஃபனை வச்சு நம்ம பிரிக்க போறதுனால we are going to give delimited. நெக்ஸ்ட் ஸோ என்ன டீலிமிட்டர் அப்படிங்கறத கொடுத்துட்றோம். நெக்ஸ்ட் கொடுத்தீங்கன்னா இது உங்களுக்கு எப்படி பிரிக்கும் அப்படிங்கிற ஒரு ப்ரிவ்யூ காமிக்கும். ஸோ we are going to give finish. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா டீலிமிட் ஆயிருச்சு. இங்க வந்து முன்னாடி இருந்த ஹைஃபனுக்கு முன்னாடி இருந்த வேல்யூஸ் ஃபுல்லாமே வந்து வந்துருச்சு. இங்க வந்து ஹைஃபனுக்கு அப்புறம் என்னென்ன வேல்யூஸ் இருந்துச்சோ அதெல்லாம் வந்துருச்சு. ஓகேவா? திஸ் இஸ் ஹவ் யூ ஆர் கோயிங் டு யூஸ் டெக்ஸ்ட் டு காலம்ஸ். இது வந்து இப்போ ஒரு ஜிமெயில்லாம் யூஸ் பண்றீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் இருக்கிறது வந்து இது ஃபுல்லா பிரிக்கணும். அந்த வெப்சைட் இப்போ ஜிமெயில், யாஹுவா அந்த மாதிரி நீங்க செக் பண்ணும்போது டெக்ஸ்ட் டு காலம்ஸ் வந்து யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் வந்து நம்ம ஃபங்க்ஷன்ஸ், டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ் வந்து பார்க்கலாம். அதுக்கு ஒவ்வொன்றுக்கும் ஒரு கொஸ்டினுக்கு ஆன்சர் சால்வ் பண்ற மாதிரி வில் பி டூயிங். ஸோ ஒரு லென்த் ஃபங்க்ஷன், ரொம்ப பேசிக் ஃபங்க்ஷன்ஸ்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணி வில் கோயிங் டு சி ஹெச் லுக்அப், வி லுக்அப் அந்த மாதிரி போகலாம். ஸோ லென்த் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணீங்கன்னா இங்க இதுலயே கொடுப்பாங்க. இப்போ நீங்க ஒரு ஈக்குவல் டு அதுக்கப்புறம் ஒரு ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் பண்றீங்க அப்படின்னா அது என்ன பண்ணும் அப்படிங்கறத வந்து இங்கேயே வந்து காமிக்கும். ரிட்டர்ன்ஸ் த நம்பர் ஆஃப் கேரக்டர்ஸ் இன் த டெக்ஸ்ட் ஸ்ட்ரிங். ஸோ இப்போ வந்து வாட் இஸ் த லென்த் ஆஃப் டி சீரீஸ்னா டி சீரீஸோட செல்லை கிளிக் பண்ணிட்டு என்டர் கொடுக்கும்போது 8 கேரக்டர்ஸ் வந்து அதுல இருக்கு அப்படிங்கிறது காமிக்குது. இது வந்து மினிமம் நம்பர் ஆஃப் அப்லோட்ஸ். இந்த அப்லோட்ஸ்ல எது வந்து ரொம்ப மினிமம் அப்படிங்கிறதுக்கு மினிமம் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணலாம். இதுல பாருங்க ரிட்டர்ன்ஸ் த ஸ்மாலஸ்ட் இன் a set of values. லாஜிக்கல் வேல்யூஸ் அண்ட் டெக்ஸ்ட் வேல்யூஸ் வந்து இக்னோர் பண்ணிடும் அப்படின்னு அதுலயே கொடுத்துருக்கு. ஸோ நம்ம இங்க வந்து அப்லோட்ஸ் ஃபுல்லா ரேஞ்ச் செலக்ட் பண்ணிட்டு என்டர் கொடுத்தீங்கன்னா 0 அப்லோட்ஸ் தான் இருக்கிறதுலே வந்து கம்மியான நம்பர் ஆஃப் அப்லோட்ஸ். மேக்ஸிமம் எவ்வளோ அப்படின்னு செக் பண்றோம்னா $29,688 அப்லோட்ஸ் தான் வந்து இப்ப நம்ம கிட்ட இருக்க டேட்டா செட்ல மேக்ஸிமமா இருக்கு. இதுவே வந்து இஃப் கண்டிஷன், அதாவது செக் இஃப் த நம்பர் ஆஃப் வீடியோ அப்லோட்ஸ் இஸ் லெஸ்ஸர் தேன் 200. இப்போ ஒரு வேல்யூ கொடுத்துக்கலாம் ஈக்குவல் டு இஃப் அப்படின்னா செக் வெதர் அ கண்டிஷன் இஸ் மெட் அண்ட் ரிட்டர்ன்ஸ் ஒன் வேல்யூ, இஃப் ட்ரூ அண்ட் அனதர் வேல்யூ இஸ் ஃபால்ஸ். நார்மலா நம்ம வந்து ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ்ல எப்படி இஃப் யூஸ் பண்ணுவோம் அதே மாதிரிதான். லாஜிக்கல் டெஸ்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்ப இந்த செல் கிளிக் பண்ணிக்கலாம். அந்த செல் வந்து லெஸ்ஸர் தேன் 200 அப்படிங்கிறது தான் நம்மளோட கொஸ்டின். நெக்ஸ்ட் வந்து ட்ரூவா இருந்துச்சு அப்படின்னா லெஸ்ன்னு சொல்லி பிரிண்ட் பண்ண சொல்லணும். இல்ல அப்படின்னா ஹையர் தேன் தட். ஸோ இப்போ கொடுக்கும் போது இப்போ 3799 இஸ் கிரேட்டர் தேன் 200. ஸோ வந்து அது ஹைன்னு காமிக்குது. இது வந்து நார்மல் இஃப் மாதிரி தான். இங்க வந்து சம் நார்மலா நீங்க இது நிறைய யூஸ் பண்ணிருப்பீங்க. பேசிக் ஃபங்க்ஷன் சம் ஆட் ஆல் த நம்பர்ஸ் இன் த ரேஞ்ச். ஸோ ஒரு ரேஞ்ச் ஆஃப் வேல்யூஸ் வந்து கொடுத்துட்றோம். கொடுக்கும்போது யூ வில் கெட் த டோட்டல் நம்பர் ஆஃப் அப்லோட்ஸ். இதுவே சம் இஃப் அப்படின்னா என்னன்னா ஒரு கண்டிஷன் கொடுக்குறீங்க. இஃப்க்கு வந்து எப்படி கண்டிஷன் கொடுக்குறீங்க அதே மாதிரி இங்க சம் பண்றதுக்கு இந்த மாதிரி வேல்யூஸ் இருந்தா மட்டும்தான் நீங்க வந்து ஆட் பண்ணணும், இல்லைன்னா பண்ணாதீங்க அப்படிங்கிற மாதிரி. இப்போ நம்ம கொஸ்டின் என்ன, ஆட் அப்லோட்ஸ் தட் ஆர் லெஸ்ஸர் தேன் 200. 200க்கு கம்மியா இருக்க அப்லோட்ஸ் மட்டும்தான் நம்ம வந்து ஆட் பண்ணணும். ஸோ அதுக்கு வந்து சம் இஃப் adds the cell specified by a given condition or criteria. ஸோ நம்ம என்ன கிரைட்டீரியா கொடுக்குறோமோ அதுக்கு ஏற்ற மாதிரி ஆட் ஆகும். ரேஞ்ச் என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்லோட்ஸ் ஓடது ஃபுல்லா கொடுத்துட்டு கிரைட்டீரியா என்ன லெஸ்ஸர் தேன் 200 மட்டும்தான் ஆட் பண்ணணும். திருப்பி நம்ம வந்து சம்மோட ரேஞ்ச் கொடுத்துக்கலாம். பாத்தீங்கன்னா 641. அதாவது இங்க என்னெல்லாம் ஆட் ஆயிருக்கு அப்படின்னா லெஸ்ஸர் தேன் 200 எந்த அப்லோட்ஸ் எல்லாம் இருக்கோ அது மட்டும்தான் ஆட் ஆயிருக்கும். அது வந்து நீங்க வேணா செக் பண்ணி பாக்கறதுனால பாருங்க.
after this meet. So இப்போ sum ifs பார்த்தீங்கன்னா what is the earning generated by sports channel of US origin. ஸோ கண்டிஷன் 2 கண்டிஷன் இருக்கு. அதாவது ஒன்று வந்து US ஒரிஜினாக இருக்கணும், இன்னொன்று வந்து ஸ்போர்ட்ஸ் சேனலாக இருக்கணும். அதோட ஏர்னிங்ஸ் என்ன அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கிறோம். ஸோ அதுக்கு வந்து சம் இஃப்ஸ் கொடுத்துக்கிறோம். நிறைய கிரைட்டீரியா ஆட் பண்ணும்போது யூ வில் யூசிங் சம் இஃப்ஸ். ஸோ சம்மோட ரேஞ்ச் என்ன, ஏர்னிங்ஸ். சரியா, ஏர்னிங்ஸ் தானே நம்ம கண்டுபிடிக்கிறோம், அதனால அது யூஸ் பண்ணி கிரைட்டீரியா ரேஞ்ச் என்ன, இட் இஸ் ஃபர்ஸ்ட் வந்து ஸ்போர்ட்ஸ் சேனல். ஸோ அந்த ரேஞ்ச் கொடுத்துட்டு என்ன கிரைட்டீரியா அப்படிங்கிறதையும் கொடுக்குறோம். ஸ்போர்ட்ஸ் சேனலா, ஸோ அந்த செல்லை வந்து கிளிக் பண்ணிட்டீங்கன்னா அதோட வேல்யூ வந்து அதை அசியூம் பண்ணிக்கும். இல்லைன்னா நீங்கள் ஸ்போர்ட்ஸ்னு கொட்டேஷன்ஸ்குள்ளே கொடுக்குறனாலும் கொடுக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து அது யூஎஸ் ஒரிஜினாக இருக்கணும். ஸோ அதுக்கு வேண்டி அதோட ரேஞ்ச் கொடுத்துட்டு யூஎஸ்ங்கிற வேல்யூவும் கிளிக் பண்ணுறோம். ஸோ 46.5 இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்போர்ட்ஸ் சேனல் யூஎஸோடது வந்து 46.5 ஏர்னிங்ஸ் இருக்கு. இது வந்து நிறைய இருந்துச்சுன்னா அது எல்லா வேல்யூவுமே ஆட் பண்ணியிருக்கோம். இங்கே வந்து நம்மளுக்கு ஒன்னே ஒன்று தான் அந்த மாதிரி இருக்கு. ஸோ ஒரு வேல்யூ மட்டும் ரிட்டர்ன் பண்ணுது. இதே மாதிரி தான் கவுண்ட் வந்து எவ்வளோ வேல்யூஸ் இருக்கு அப்படிங்கிறத கவுண்ட் பண்ணி காமிக்கும். ஸோ நம்மளுக்கு வந்து 19 ரோஸ் இருக்கு. ஃபைண்ட் த டோட்டல் நம்பர் ஆஃப் என்டர்டைன்மெண்ட் சேனல்ஸ். ஸோ எவ்வளோ என்டர்டைன்மெண்ட் சேனல்ஸ் இருக்கு அப்படிங்கிறது மட்டும் நம்ம வந்து கவுண்ட் பண்றதுக்கு நம்ம வந்து கவுண்ட் இஃப் யூஸ் பண்ணலாம். கவுண்ட் த நம்பர் ஆஃப் செல்ஸ் வித்தின் அ ரேஞ்ச் தட் மீட் த கிவன் கண்டிஷன். ஸோ நம்ம கண்டிஷன் என்ன, என்டர்டைன்மெண்ட் சேனல்ஸ், ரேஞ்ச் என்ன அப்படிங்கிறத கிளிக் பண்ணிட்டு கொடுத்துட்டு என்டர்டைன்மெண்ட் சேனல்ஸா, ஸோ அதையும் கொடுத்துட்றோம். இப்போ பார்த்தா 5 என்டர்டைன்மெண்ட் சேனல்ஸ் இருக்கு. 1 2 3 4 5. இதுவே கவுண்ட் இஃப்ஸ்னா சம் இஃப்ஸ்க்கு மாதிரியே தான். நிறைய கண்டிஷன்ஸ் கொடுக்கணும்னா நீங்க வந்து கவுண்ட் இஃப்ஸ் யூஸ் பண்ணலாம். கவுண்ட்ஸ் தி நம்பர் ஆஃப் செல்ஸ் ஸ்பெசிஃபைட் பை a given condition or criteria. ஸோ நம்மளோட கிரைட்டீரியா ரேஞ்ச் என்ன, ஃபர்ஸ்ட் வந்து how many videos are uploaded by Indian channels. ஸோ இங்க கிரைட்டீரியா ரேஞ்ச் கொடுத்துட்டு அது வந்து இந்தியன் சேனல்ஸா இருக்கணும் வித் கிரேட் வந்து A++. ஸோ அதோட ரேஞ்ச் கிரைட்டீரியா, இன்னொரு கிரைட்டீரியாவோட ரேஞ்ச் கொடுத்துட்டு என்னவா இருக்கணும், A++. ஸோ அதையும் நம்ம கொடுக்குறோம். இப்போ வந்து 2 சேனல்ஸ் அந்த மாதிரி இருக்கு. ஒரு நிமிஷம், சாட்ல ஒரு டவுட் கேட்டிருக்காங்க. ஃபிளாஷ் ஃபில் வந்து அப்பர் லிமிட்டுக்கு மட்டும்தான் யூஸ் பண்ணுவாங்களா ஃபில் பண்ண அப்படின்னு கேக்குறாங்க. அப்பர் லிமிட்னா என்ன மீன் பண்றீங்க? சாட் போறேன், ஒரு நிமிஷம். Is flash fill only used for upper limit? இல்ல, நீங்க எது கொடுத்தீங்கனாலும் அதோட பார்ட் வந்து அப்படியே வரும். இப்ப வந்து 66.9 கொடுத்து 635.6 அந்த மாதிரி எக்ஸாம்பிள் கொடுத்துருந்தீங்கன்னா ஃபிளாஷ் ஃபில் பண்ணும்போது அந்த ஃபர்ஸ்ட் இருக்க எல்லாமே வந்து ஃபில் ஆயிரும். நீங்க என்ன எக்ஸாம்பிள் கொடுக்குறீங்க அதை பொறுத்து அது மேட்ச் பண்ணி ஃபில் பண்ணும். ஐ ஹோப் ஐ ஆன்சர். இன்னும் டவுட் இருந்தா நீங்க கேளு. நெக்ஸ்ட் வந்து இப்போ நீங்க ஒரு shall I continue? yeah sure. இப்போ ஒரு எக்ஸல் ஷீட்ல வந்து நீங்க எப்போ ஓபன் பண்ணாலும் உங்களுக்கு அதோட கரண்ட் டேட் அண்ட் டைம் தெரியணும், அந்த மாதிரி ஒரு உங்களுக்கு வந்து தேவை அப்படின்னா யூ கேன் யூஸ் நவ். ஸோ இட் கிவ்ஸ் யூ கரண்ட் டேட் அண்ட் டைம். கரண்ட் டேட்டும் இப்போ இருக்க டைமையும் கொடுக்கும். இல்லை உங்களுக்கு டேட் மட்டும் தெரியணும் அப்படின்னா ஈக்குவல் டு டுடே கொடுக்கலாம். ஸோ இப்போ இருக்க டேட் வந்து உங்களுக்கு தெரியும். இதுவே வி லுக்அப் அப்படின்னா இப்போ உங்களுக்கு வந்து ஒரு வேல்யூ வந்து கண்டுபிடிக்கணும் அப்படிங்கும் போது யூ கேன் யூஸ் வி லுக்அப். ஸோ கொஸ்டின் என்ன, ஃபைண்ட் த டைப் ஆஃப் சேனல் கிவன் த சேனல் நேம். இப்போ நீங்க சேனல் நேம் கொடுக்குறீங்க, வி லுக்அப் போடுறது பாருங்க. லுக்ஸ் ஃபார் அ வேல்யூ இன் த லெஃப்ட் மோஸ்ட் காலம். நீங்க என்ன ரேஞ்ச் கொடுக்குறீங்களோ அதுல இருக்கிற லெஃப்ட் மோஸ்ட் காலம் ஆஃப் த டேபிளை பார்க்கும். அண்ட் ரிட்டர்ன்ஸ் அ வேல்யூ இன் த சேம் ரோ ஃப்ரம் அ காலம் யூ ஸ்பெசிஃபை. உங்களுக்கு என்ன வேணுமோ அதை வந்து கொடுக்கும். ஒரு எக்ஸாம்பிள்ல பார்க்கலாம். இப்போ என்னன்னா ஒரு சேனல் நேம்
கொடுத்தோம்னா அது என்ன டைப் ஆஃப் சேனல்ங்கிறது வந்து நம்மளுக்கு கொடுக்கணும். ஸோ வி லுக்கப் பார்த்தீங்கன்னா லுக்கப் வேல்யூ என்ன, ஒரு சேனல் நேம் சூஸ் பண்ணிக்கலாம். 5 minute கிராஃப்ட் அதோட சேனல் டைப் வந்து நம்மளுக்கு கொடுக்கணும். ஸோ டேபிள் அரே அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இவ்வளோக்குள்ள தானே இருக்கு நம்மளோட இது கண்டுபிடிக்க வேண்டியது, சேனல் நேம் சேனல் டைப். ஸோ அதை மட்டும் நம்ம செலக்ட் பண்ணிக்கிறோம். அதான் டேபிள் அரே. காலம் இண்டெக்ஸ், அதாவது உங்களுக்கு தேவையான வேல்யூ எத்தனாவது காலம்ல இருக்கு. இப்போ நம்ம 4 காலம் செலக்ட் பண்ணியிருக்கோம், அதுல 4th காலம் வந்து நம்மளுக்கு தேவையான வேல்யூ வந்து கண்டெயின் பண்ணிருக்கு. ஸோ அதனால காலம் இண்டெக்ஸ் நம்பர் கொடுக்குறோம். நெக்ஸ்ட் வந்து ரேஞ்ச் லுக்கப். இது என்னன்னா ட்ரூ கொடுத்தோம், அதாவது 1 கொடுத்தா ட்ரூன்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கும். ஸோ 1 கொடுத்தோம்னா அப்ராக்சிமேட்டா காமிக்கும், இல்லை ஃபால்ஸ் கொடுத்தோம்னா எக்ஸாக்டா காமிக்கும். ஸோ நான் இப்போ வந்து எக்ஸாக்டா எப்படி காமிக்கும் அப்படிங்கறத பார்க்கலாம். இப்போ கொடுத்தேன்னா நான் என்ன கொடுத்தேன், 5 minutes கிராஃப்ட் கொடுத்தேன். அதோட சேனல் டைப் என்னன்னு பாத்தீங்கன்னா ஹவு டு. இது வந்து உங்களுக்கு காமிக்கும், நீங்க வந்து ரொம்ப சர்ச் பண்ண வேணாம். இது வந்து எல்லாமே லார்ஜ் டேட்டா செட் அப்படிங்கும் போது உங்களுக்கு வேலிடா தெரியும் இந்த ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணும்போது. இப்போ வந்து இது டைரக்டா பாத்துக்கிறோம். பட் ஒரு வெரி லார்ஜ் டேட்டா செட் அப்படிங்கிற எடுக்கும் போது யூ வில் யூஸ் திஸ் ஆஃபன். இதே மாதிரி ஹெச் லுக்கப்னு ஒன்று இருக்கு. அது வந்து இப்போ லெஃப்ட் மோஸ்ட் காலம் வி லுக்கப் பாக்குதுன்னா அது வந்து டாப் மோஸ்ட் காலம் பார்க்கும். அது வந்து நீங்களே எக்ஸ்ப்ளோர் பண்ணி பாருங்க அது எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறது. இஃப் எரர் அப்படிங்கிறது இப்போ நார்மலா சம்டைம்ஸ் நம்ம கொடுக்கும் போது எரர் காமிக்கும், n/a காமிக்கும், வேல்யூ எரர்னு காமிக்கும். ஸோ அந்த மாதிரி எரர் வந்துச்சு அப்படின்னா நம்ம எப்படி வந்து அதை ரெக்டிஃபை பண்ணலாம். ரெக்டிஃபை இல்லை, உங்களுக்கு அந்த எரர் மெசேஜ் காமிக்காம ஆல்டர்னேட்டா ஒரு மெசேஜ் வந்து காமிக்கணும். இப்போ எக்ஸெப்ஷன் ஹேண்ட்லிங் எல்லாம் கோட்ல யூஸ் பண்ணுவோம், அந்த மாதிரி வந்து இஃப் எரர் இருக்கு. ஸோ நம்ம என்ன ஆல்டர்னேட் வேல்யூ கொடுக்குறோமோ அதை வந்து காமிக்கும். இப்போ நம்ம வந்து இந்த எக்ஸாம்பிளே வச்சுக்கலாம். இப்போ இதுல வந்து வேல்யூ உங்களுக்கு காமிச்சனால, அதாவது 5 minutes கிராஃப்ட் அப்படிங்கிறது வந்து ஃபைன் பண்ணனால ஹவு டுன்னு காமிக்குது. ஒருவேளை அதனால கண்டுபிடிக்க முடியல, ராங்கான வேல்யூ கொடுத்துருக்கோம்னு வச்சுக்கோங்களேன், லுக்கப் வேல்யூ வந்து தப்பா கொடுத்துருக்கோம் அப்படின்னா இங்க எரர் காமிக்குது, n/a காமிக்குது. இங்க பாத்தீங்கன்னா நாட் ஃபவுண்ட்னு காமிக்குது. காரணம் அதுக்கான இஃப் எரர் வந்து ஆல்டர்னேட்டா அதுக்கு ஒரு மெசேஜ் வந்து உங்களுக்கு காமிக்கும். ஸோ அதுதான் ஒரு ஃபார்முலா வேணாலும் கொடுக்கலாம், இல்ல வந்து உங்களுக்கு வேற ஏதாச்சும் வேல்யூ எரர் இருக்க பிளேஸ்ல இது ரீப்ளேஸ் பண்ணணும்னாலும் இந்த ஃபார்முலா வந்து யூஸ் பண்ணலாம், இந்த ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணலாம். இன்னொன்று வந்து லாஸ்ட் கடைசியாக நம்ம பார்க்க போறது வந்து லுக்கப். இது என்னன்னா வி லுக்கப் மாதிரியே தான், பட் இது வந்து உங்களுக்கு எந்த காலம் வேணுமோ அதை மட்டும் செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இங்க நம்ம வந்து 4 கிளிக் பண்ணோம், பட் இங்க லுக்கப் யூஸ் பண்ணும்போது அந்த மாதிரி தேவையில்லை. ஃபைண்ட் த ஏர்னிங்ஸ் ஆஃப் டியூட் பெர்ஃபெக்ட். ஸோ டியூட் பெர்ஃபெக்ட் சேனல் கிளிக் பண்ணிக்கிறேன். லுக்கப் வேல்யூ இது வந்து ஒரு லுக்கப் வெக்டர். ஓகே, அடுத்து வந்து ரிசல்ட் வெக்டர் எது, ஏர்னிங்ஸ் வந்து நம்மளுக்கு கொடுக்கணுமா. ஸோ இது வந்து ரிசல்ட் வெக்டர் வச்சுக்கிறோம். ஸோ இப்போ இங்க பாருங்க, நம்ம வி லுக்கப் யூஸ் பண்ணியிருந்தா இந்த டேட்டா ஃபுல்லா வந்து நம்ம கிளிக் பண்ணிருக்க வேண்டியது இருக்கும். பட் இங்க லுக்கப் யூஸ் பண்றதுனால இந்த காலமும் மட்டும் நம்ம வந்து கிளிக் பண்ணா போதும். வியூட் பெர்ஃபெக்ட்டோட ஏர்னிங்ஸ் பார்த்தீங்கன்னா 46.5. ஓகேவா, இது மாதிரி நிறைய ஃபங்க்ஷன்ஸ் இருக்கு, நீங்க வந்து எல்லாமே ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ இது வந்து நீங்க ஒர்க் பண்ணீங்கன்னா தான் உங்களுக்கு எல்லா ஃபங்க்ஷன்ஸும் வந்து கொஞ்சம் ஃபெமிலியர் ஆவீங்க. அதுக்கு வந்து நீங்க எக்ஸ்ப்ளோர் என்னென்ன இருக்கு அப்படின்னு பாக்குறதுக்கு இங்க ஃபார்முலாஸ் டேப்ல போய் நிறைய இருக்கு. இப்போ லாஜிக்கல் ஃபங்க்ஷன்ஸ், ஃபினான்ஸ்க்கு யூஸ் பண்றது, லுக்கப் ஃபங்க்ஷன்ஸ் ரெஃபரன்ஸ்க்காக யூஸ் பண்றது, இந்த மாதிரி நிறைய ஃபங்க்ஷன்ஸ் இருக்கு, எல்லாமே ட்ரை பண்ணி பாருங்க. நெக்ஸ்ட் வந்து நம்ம சார்ட்டிங் அண்ட் ஃபில்டரிங் பார்க்கலாம். நான் ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரி சார்ட்டிங் வந்து இப்போ லார்ஜஸ்ட் வேல்யூ வந்து உங்களுக்கு டாப்ல வரணும் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா யூ கேன் யூஸ் சார்ட்டிங். இது வந்து டைரக்டா உங்களுக்கு வந்து இங்க ஹோம்ல வந்து சார்ட் அண்ட் ஃபில்டர்ங்கிற மெத்தட்ல இப்போ நான் வந்து ஸ்மாலஸ்ட் டு லார்ஜஸ்ட் வந்து இது பண்ண போறேன். Sorry, since this is merged, it is not coming. Just a minute. இப்போ பாருங்க, ஸ்மாலஸ்ட் டு லார்ஜஸ்ட் வந்து ஃபில் ஆயிடுச்சு. ஃபர்ஸ்ட் வந்து 0,
இந்த மாதிரி வந்து நீங்க சார்ட் பண்ணலாம். ஒருவேளை உங்களுக்கு வந்து டிசெண்டிங் ஆர்டர்ல வேணா அதுவும் வேணாலும் நீங்க கிளிக் கொடுக்கலாம், லார்ஜஸ்ட் டு ஸ்மாலஸ்ட். ஆர் யூ கேன் கஸ்டம் சார்ட் ஆல்சோ, டிபெண்டிங் ஆன் யுவர் நீட் யூ கேன் யூஸ் ஆல் தோஸ். அண்ட் ஃபில்டரிங் ஆல்சோ, ஃபில்டரும் பார்த்தீங்கன்னா இப்போ இங்க சேனல் டைப் வச்சுக்கலாம். ஃபில்டர் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாத்துக்குமே வந்து ஃபில்டர் அப்ளை ஆயிடுச்சு. இப்போ சிங்கிள் காலம்க்கு மட்டும் ஃபில்டர் அப்ளை பண்றதுனாலும் பண்ணலாம். ஸோ இதுல போய் இப்போ எல்லாமே செலக்ட் ஆயிருக்கு. பட் அதுக்கு பதிலாக இப்போ எனக்கு வந்து லைக் மியூசிக் சேனல்ஸ் மட்டும் வேணும்னா ஐ கேன் கிவ், அண்ட் மியூசிக் சேனல்ஸ் மட்டும் நீங்க பார்த்துக்கலாம். இதே மாதிரி கிரேட் வேணாலும் பண்ணலாம். A++ மட்டும் எனக்கு வேணும் அப்படின்னா நான் அதுக்கானது வந்து பார்த்துக்கலாம். இப்போ வந்து உங்களுக்கு 2 ஃபில்டர் அப்ளை ஆயிருக்கும், மியூசிக்கும் அப்ளை ஆயிருக்கும், A++ம் அப்ளை ஆயிருக்கும். ஒருவேளை உங்களுக்கு A++ மட்டும் பார்க்கணும் அப்படின்னா இங்க வந்து செலக்ட் ஆல் கொடுத்தீங்கன்னா ஸோ A++ சேனல்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு தெரியும். இந்த மாதிரி சார்ட்டிங் அண்ட் ஃபில்டரிங் உங்களுக்கு எப்படி வேணுமோ அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ பேசிக்கா நாங்க சொல்லித்தரோம். ஸோ நீங்க வந்து ட்ரை பண்ணி பாருங்க, நிறைய வேஸ் வந்து ட்ரை பண்ணி பாருங்க, அப்பதான் வந்து உங்களுக்கும் தெரியும். நெக்ஸ்ட் இஸ் த கண்டிஷனல் ஃபார்மேட்டிங். இங்க எல்லா ஃபில்டருமே வந்து கிளியர் பண்ணிக்கலாம். இப்போ வந்து கண்டிஷனல் ஃபார்மேட்டிங் யூஸ் பண்ணி பார்க்கலாம். இப்போ மந்த்லி கண்டிஷனல் ஃபார்மேட்டிங்னா ஒன்றும் இல்லை. இப்போ டேட்டா பார்ஸ்னு ஒன்று இருக்கு. இது என்ன காமிக்கும்னா லார்ஜஸ்ட் வேல்யூ, ஸ்மாலஸ்ட் வேல்யூ. இப்போ ஒரு பார் சார்ட் யூஸ் பண்ணீங்கன்னா எப்படி இருக்கும் அந்த மாதிரி வந்து உங்களுக்கு இருக்க டேட்டாலேயே வந்து காமிக்கும். இது வந்து சாலிட் ஃபில். இப்போ பார்த்தீங்கன்னா 636 அப்படிங்கிறது ஏர்னிங்ஸ் தான் வந்து இருக்கிறதுலே லார்ஜஸ்டா இருக்கு. நெக்ஸ்ட் வந்து 567 இருக்கு. ஸோ இந்த மாதிரி நீங்க இன்டர்பிரேட் பண்றதுக்கு, டைரக்டா ஒரு டேட்டா செட்ல இன்டர்பிரேட் பண்றதுக்கு கண்டிஷனல் ஃபார்மேட்டிங் யூஸ் பண்ணலாம். இதுவே நிறைய இருக்கு. ஹைலைட் செல்ஸ், கிரேட்டர் தேன், இந்த மாதிரி கண்டிஷனும் நீங்க கொடுக்கலாம். இப்போ கிரேட்டர் தேன் 200, இப்போ ஏர்னிங்ஸ் வந்து 200க்கு மேல இருக்கிறது வந்து நான் ரெட்ல வந்து ஃபில் பண்றதுக்கு கொடுத்துருக்கேன். ஸோ இதுல டேட்டா பார்ஸ் எடுத்து விட்டுலாம். விட ஜாஸ்தியா இருக்க ஏர்னிங்ஸ் இருக்க சேனல்ஸ் எல்லாம் வந்து நீங்க இங்க வியூ பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நிறைய இருக்கு. இப்ப ஹைலைட் செல்ஸ் லெஸ் தேன் கொடுக்கலாம், இந்த ரேஞ்ச்குள்ள அப்படிங்கறது கொடுக்கலாம். இப்ப டெக்ஸ்ட் யூஸ் பண்றீங்கன்னா ஈக்குவல் டு கொடுத்து பார்க்கலாம். அந்த மாதிரி நிறைய யூஸ் பண்ணலாம். இப்போ டாப் ஒரு பாட்டம் ரூல்ஸ் அப்படின்னா டாப் 10 சேனல்ஸ். இப்போ பாட்டம் 10 ஐட்டம்ஸ் அப்படின்னு கொடுக்குறேன்னா இப்போ வந்து இருக்கிறதே லோவஸ்டான 10 ஏர்னிங்ஸ் இருக்க சேனல்ஸோடது மட்டும் வந்து நம்ம ஹைலைட் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய இருக்கு. 10%ஆகவும் கொடுக்கலாம், அபவ் ஆவரேஜ், பிலோ ஆவரேஜ், இதெல்லாம் ட்ரை பண்ணி பாருங்க. டேட்டா பார்ஸ் பார்த்துட்டோம். இந்த டேட்டா பார்ஸ்லயுமே வந்து கிரேட் ரூல்ஸ் வந்து நிறைய நீங்க சேஞ்ச் பண்ணலாம். இப்போ சாலிட் ஃபில்லா இருக்கிறது கிரேடியன்ட் ஃபில், இது வந்து நல்லா இருக்கும். ஸோ அந்த மாதிரி நிறைய ஃபார்மேட்டிங் மெத்தட்ஸ் இருக்கு. கலர் ஸ்கேல்ஸும் இருக்கு. இப்போ வந்து 3 கலர் ஸ்கேல், 2 கலர் ஸ்கேல் அந்த மாதிரி இருக்கு. இப்போ அது வந்து என்ன பண்ணும்னா ஒரு கலருக்கு லார்ஜஸ்டா இருக்க வேல்யூக்கு ஒரு கலரும், ஸ்மாலஸ்டா இருக்க வேல்யூக்கு ஒரு கலரும், அதுக்கு பிட்வீன்ல இருக்கிறதுக்கெல்லாம் மிடில் கலரையும் வந்து கொடுக்கும். இதுவே ஐகான் செட் பார்த்தீங்கன்னா நிறைய ஐகான்ஸ் இருக்கு. இப்போ வந்து ஒருவேளை க்ரோத் ரேஞ்ச் பாக்குறீங்க அப்படின்னா இன்க்ரீஸ் ஆயிருக்கா, டிக்ரீஸ் ஆயிருக்கா, இல்ல ஒரே மாதிரி மெயின்டைன் ஆயிருக்கா, அந்த மாதிரி எல்லாம் பார்க்கலாம். ஒரு மூவி ரேட்டிங்ஸ் மாதிரி பண்றீங்கன்னா அதுக்கு வந்து ஸ்டார்ஸ் யூஸ் பண்ணலாம். இந்த மாதிரி நிறைய இருக்கு. ட்ரை அண்ட் சி. நெக்ஸ்ட் வந்து டேட்டா வேலிடேஷன். நான் ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரி ஒரு இதுக்குள் ஒரு காலம்குள்ள இவ்வளோ வேல்யூஸ் தான் இருக்கணும், அப்படின்னு இந்த லிமிட்குள்ள தான் இருக்கணும்னா அதுக்கு வந்து டேட்டா வேலிடேட் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள் மார்க்ஸ் எடுத்துக்கோங்களேன், 0லேருந்து 100க்குள்ள தான் இருக்கணும். அதுக்கு எச்சாவும் இருக்கக்கூடாது, கம்மியாகவும் இருக்கக்கூடாது. ஸோ அதுக்கு வந்து வேலிடேஷன் யூஸ் பண்ணலாம். அதுக்கு என்ன பண்ணணும்னா டேட்டா டூல்ஸ்குள்ள டேட்டா வேலிடேஷன் அப்படின்னு இருக்கு. ஸோ நம்ம வந்து ஃபர்ஸ்ட் ஒரு காலம் கிளிக் பண்ணிக்கலாம்.
டேட்டா டூல்ஸ், அதுக்கப்புறம் டேட்டா வேலிடேஷன். இதில் வந்து நம்ம டெசிமல் வேல்யூஸ் மட்டும் இருக்கணும் அந்த மாதிரி வந்து கொடுத்து பார்க்கலாம். பிட்வீன் த ரேஞ்ச் 100 to 300 அப்படின்னு கொடுக்குறோம்னா ஓகே. இப்போ வந்து நம்ம ஃபர்ஸ்டே வந்து டேட்டா இருக்கு. ஸோ இது வந்து எப்படி கரெக்ட் பண்ணி, ஒருவேளை நம்ம தப்பா வந்து என்ட்ரு பண்றோம் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இங்க பாருங்க, நான் 20 கொடுத்தேன்னா இட் வில் ஷோ மீ an error that this value doesn't match the data validation restriction. ஸோ நம்ம வந்து ரீட்ரை கொடுத்து அதுக்கு ஏற்ற மாதிரி வந்து என்ட்ரு பண்ணலாம். இங்க ஏற்கனவே என்ட்ரு ஆயிருக்க வேல்யூஸை என்ன பண்றது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இங்க வந்து நீங்க விஷுவலைஸ் பண்ணலாம். சர்க்கிள் இன்வாலிட் டேட்டா அப்படின்னு காமிச்சீங்கன்னா இது எல்லாமே இன்வாலிட் டேட்டா. பாத்தீங்கன்னா 120, 124 இதெல்லாம் தான் லிமிட்குள்ள இருக்கு. இதெல்லாம் லெஸர் தேன் த லிமிட்குள்ள இல்ல. ஸோ அதை வந்து நீங்க எப்படிங்கறத வந்து சர்க்கிள் பண்ணி பார்த்துக்கலாம். யூ கேன் ஆல்சோ ரிமூவ் த சர்க்கிள்ஸ், கிளியர் ஆல் வேலிடேஷன் சர்க்கிள்ஸ், இந்த மாதிரி நீங்க பண்ணி பார்க்கலாம். ஐ ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட். அண்ட் த லாஸ்ட் இஸ் த ஸ்கேலிங் மெஷர்ஸ். அதாவது நார்மலா ஒரு டேட்டா செட் வெளியிருந்து எடுக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பா அது எல்லாமே ஃபில் ஆகலாம் இருக்காது. ஸோ நிறைய மிஸ்ஸிங் வேல்யூஸ் இருக்கும். அந்த மிஸ்ஸிங் வேல்யூஸ் எப்படி ஃபில் பண்ணலாம் அப்படின்னா, ஆவரேஜ், மீடியன், மோட் வேல்யூஸ் வந்து யூஸ் பண்ணி ஃபில் பண்ணலாம். ஸோ அது எப்படிங்கிறத பார்க்கலாம். இங்க பாத்தீங்கன்னா மிஸ்ஸிங் வேல்யூஸ் இருக்கா, அதுக்கு வந்து நம்ம இஃப் கண்டிஷன் தான் யூஸ் பண்ண போறோம். அதாவது ஒருவேளை வந்து இந்த இடத்துல வேல்யூ வந்து மிஸ் ஆயிருந்துச்சு அப்படின்னா, இஃப் இந்த செல்லுல வேல்யூ வந்து மிஸ் ஆயிருக்கு, அதாவது ஈக்குவல் டு blank அப்படின்னா யூ ஷுட் ஃபில் வித் ஆவரேஜ். ஸோ ஆவரேஜ் ஃபங்க்ஷன் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஆவரேஜ் ஆஃப் தீஸ், இந்த காலம் ஃபுல்லா எடுத்துட்டு அதோட ஆவரேஜ் வந்து நம்ம கால்குலேட் பண்றோம். இல்ல அப்படின்னா அந்த செல்லோட வேல்யூவே வந்து நம்ம பிளேஸ் பண்ணிக்கிறோம். இங்க வந்து இந்த வேல்யூ இருக்கனால அதுவே ஃபில் ஆயிருச்சு. ஒருவேளை இப்ப எல்லா காலமுக்கும் யூஸ் பண்ணும்போது தெரியும். இப்ப இங்க ஏன் எரர் காமிக்குது அப்படின்னா, இங்க நம்ம கொடுத்திருக்க காலமோட வேல்யூஸ் வந்து சேஞ்ச் ஆகுது. இப்ப பாருங்களேன், நம்மளுக்கு வந்து G4ல இருந்து எல்லாமே வேணும். பட் நான் வந்து டிராக் பண்றதுனால உங்களுக்கு G5 to G23 அந்த மாதிரி வந்து இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு எந்த வேல்யூஸுமே இல்லை, அதனால எரர் காமிக்குது. அதுக்கு என்ன பண்ணலாம்னா, இந்த செல்லை வந்து லாக் பண்ணலாம். ஸோ அந்த இடத்துல வச்சுட்டு F4 கிளிக் பண்ணீங்கன்னா லாக் ஆயிக்கும். ஸோ $2 சைன்ஸ், $2 அப்படின்னா வந்து உங்களுக்கு ரோ அண்ட் காலம் ரெண்டுமே லாக் ஆயிக்கும். ஸோ $சைனோட பொசிஷன் பொறுத்து காலமா ரோவா அப்படிங்கறத நீங்க ஐடென்டிஃபை பண்ணலாம். இது வந்து 4ல இருந்து 22 வரைக்கும். இப்போ நான் வந்து ட்ராக் பண்ணும்போது நம்மளுக்கு எரரும் வராது, அதோட ஆவரேஜ் வேல்யூஸ் வச்சு ஃபில் பண்ணிடுவோம். ஸோ இந்த ஆவரேஜுக்கு பதிலாக நீங்கள் வந்து மீடியன் அண்ட் மோட் ஃபங்க்ஷன்ஸும் யூஸ் பண்ணி ஃபில் பண்ணலாம். நெக்ஸ்ட் வந்து நார்மல், இப்போ ஓரளவுக்கு நிறைய பிளாங்க் ஸ்பேசஸ் இருக்கு அப்படிங்கும் போது உங்களுக்கு வந்து அந்த காலம் யூஸ் பண்றதுனால எந்த யூஸ்மே இருக்காது. கண்டிப்பா வந்து இந்த மாதிரி ஃபில் பண்ணும் போது தேவையில்லாம ஒரு வேல்யூ வந்து எல்லா இடத்துக்கும் ஃபில் பண்ற மாதிரி ஆகும். ஸோ அதுக்கு என்ன பண்ணலாம்னா, டெலீட் பண்ணலாம், பிளாங்க் ஸ்பேசஸ் வந்து டெலீட் பண்ணலாம். அதுக்கு வந்து Ctrl+G அப்படின்னா கோ டு போகும். ஸோ அதுலேருந்து ஸ்பெஷல் பிளாங்க்ஸ் அப்படின்னு கொடுக்கும்போது உங்களுக்கு பிளாங்க் காலம் எல்லாமே வந்து செலக்ட் ஆயிரும். ஸோ நம்மளுக்கு சைடில் இருக்கிறதெல்லாம் வேணாம், இங்கே மட்டுங்கிறதுனால அந்த டேட்டாவை செலக்ட் பண்ணி Ctrl+G ஸ்பெஷல் பிளாங்க்ஸ் ஓகே கொடுக்கும்போது இங்கே இருக்க பிளாங்க் ஸ்பேசஸ் மட்டும் வந்து நம்மளுக்கு செலக்ட் ஆயிடுது. ஸோ இப்போ என்ன பண்ணலாம்னா, இங்க இருக்க டெலீட் ஆப்ஷன் யூஸ் பண்ணி டெலீட் செல்ஸ் கொடுத்தோம்னா என்டையர் ரோ நம்ம டெலீட் பண்றோம். ஸோ இப்போ பாத்தீங்கன்னா உங்களுக்கு பிளாங்க் வேல்யூஸ் வந்து இருக்காது. நெக்ஸ்ட் வந்து ஒருவேளை உங்களுக்கு வந்து ஒரு காலம் வேணும், இப்போ ஒரு டேட்டா செட்ல உங்களுக்கு தேவையான காலம் இல்லை, பட் வந்து அது நியூமெரிக்கல் காலமா இருக்கு, இந்த ரேஞ்ச்குள்ள தான் இருக்கணும் அப்படின்னா நீங்க ரேண்டமா கூட ஃபில் பண்ணலாம். அதுக்கு வந்து 2 ஃபங்க்ஷன்ஸ் இருக்கு, ரேண்ட் பிட்வீன் அண்ட் ரேண்ட். ஃபர்ஸ்ட் வந்து ரேண்ட் பிட்வீன் பார்க்கலாம்.
இது வந்து ரிட்டர்ன்ஸ் ரேண்டம் நம்பர் பிட்வீன் த நம்பர்ஸ் யூ ஸ்பெசிஃபை, அதாவது இந்த நம்பருக்குள்ள தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லலாம். பாட்டம் நம்பர் வந்து 0 to 100 கொடுக்குறேன் அப்படின்னா 84. இதை நான் ட்ராக் பண்ணும்போது எல்லாமே வந்து ஃபில் ஆயிரும். பட் இதுல ஒரு பிரச்சனை என்னன்னா, நீங்க ஒவ்வொரு டைமும் வேற ஏதாச்சும் ஃபில் பண்றீங்கன்னு வைங்க, சேஞ்ச் ஆகும். ஒரு ஆக்ஷன் பண்ண அது வந்து ரேண்டம் ஃபங்க்ஷனுங்கிறனால ஃபுல்லா சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். ஸோ இதுக்கு ஒன்று என்ன பண்ணலாம்னா, இதை ஃபுல்லா காப்பி பண்ணி பேஸ்ட் போய் பேஸ்ட் வேல்யூஸ் ஆப்ஷன்ஸ் இருக்குல்ல, ஸோ அதை கொடுத்தீங்கன்னா அந்த வேல்யூஸ் மட்டும் இருக்கும். உங்களுக்கு அந்த ஃபார்முலாஸ் போயிடும், பட் உங்களுக்கு தேவையான வேல்யூஸ் இருக்கும். ஸோ அது வந்து அப்படியே இருக்கும். ஒருவேளை உங்களுக்கு அந்த ஃபார்முலாவோட நீங்க வச்சிருந்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு டைமும் ஆக்ஷன் பண்ணும்போது வந்து அந்த வேல்யூஸ் சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். இது வந்து எல்லாத்துக்குமே இதாகும். இப்போ இங்க நான் சேஞ்ச் பண்றதுனால இந்த வேல்யூ வந்து கண்டிப்பா சேஞ்ச் ஆகும். ஸோ எனக்கு அப்படி சேஞ்ச் ஆக வேணாம் அப்படிங்கும் போது நான் இதே ஃபாலோ பண்ணலாம். காப்பி பண்ணி பேஸ்ட் போய் பேஸ்ட் வேல்யூஸ் கொடுத்தேன் அப்படின்னா உங்களுக்கு ஃபார்முலாஸ் இருக்காது, பட் யூ வில் கெட் ஒன்லி த வேல்யூஸ். திஸ் ஹவு ரேண்ட் பிட்வீன் வில் ஒர்க். இதுவே ரேண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து 0 to 1 வேல்யூஸ்க்குள்ள தான் வந்து ஃபில் பண்ணும். ஸோ இது வந்து டெசிமல் வேல்யூஸா இருக்கும். இது வந்து நீங்க இன்டூ 100 பண்ணி ஒரு அண்ட் இன்டீஜர் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஹோல் நம்பராகவும் கிடைக்கும். இதுவும் அதே மாதிரி தான், ஒரு ஆக்ஷன் பண்ணும் போது ஃபுல்லா மாறும். அதுக்கு வந்து நீங்க நான் சொன்ன மாதிரி பண்றதுனாலும் பண்ணலாம். I think that's all. Next will be continued by Sanjay. ஏதாச்சும் டவுட் இருந்தா கடைசி 15 minutes நம்ம ஒரு 10 minutes பேசலாம். அப்ப வந்து சொல்லுங்க சஞ்சய். நான் ஸ்ரீவர்ஷினி வந்து சார்ட்டிங் இதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணாங்க இல்லையா. ஸோ இப்போ நம்ம வந்து பேசிக் ஆப்ரேஷன் வந்து பார்க்கலாம். அதாவது வந்து நம்ம வந்து எக்ஸலில் வந்து என்னென்ன பேசிக் ஆப்ரேஷன் மோஸ்ட்டாக வந்து பண்ணுவோம்னா, இப்போ ஒரு காலம் இருக்குது இல்லையா, அந்த காலமை எப்படி மொத்தமாக ஆட் பண்ணுறது, அப்புறம் அதுக்கு எப்படி மீன் இல்லை ஆவரேஜ் ரெண்டும் ஒன்று தானே. ஸோ வந்து அது ரெண்டும் கண்டுபிடிக்கிறது. அது மட்டும் இல்லாமல் இன்னும் நிறையா ஆப்ரேஷன்ஸ் இருக்குது. எல்லாத்தையுமே வந்து நான் உங்களுக்கு எக்ஸலில் ப்ரெசென்ட் பண்ணி காட்டுறேன். சிம்பிளா ஈஸியா பார்த்துடலாம். ஸ்கிரீன் தெரியுதா? ஸ்கிரீன் தெரியுதுல்ல? ஓகே. இப்போ வந்து நான் வந்து ஷீட் 2ல பண்ணி காட்டுறேன். வேல்யூஸ் மட்டும் காப்பி பண்ணுறேன். காப்பி பண்ணுறேன். ஓகே. இப்போ இப்படி ஒரு காலம் இருக்கு அப்படின்னா, இந்த காலமோட டோட்டல் சம் நமக்கு வேணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம்னா, ஜஸ்ட் ஈக்குவல் டு சிம்பிள் ப்ரெஸ் பண்ணி தான் நம்ம வந்து எந்த ஒரு ஃபங்க்ஷனையும் வந்து கால் பண்ண முடியும். ஸோ சம் பண்ணுறதுக்கு வந்து சம்னே ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு. ஸோ இந்த ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் சம் ஆஃப்னு சொல்லிட்டு இப்படி கூட போடலாம். கேஸ் சென்சிட்டிவ் கிடையாது. பட் நீங்கள் டைப் பண்ண இல்லாமல் மவுஸ் கிளிக் பண்ணணும்னா இந்த எஃப் ஆஃப் எக்ஸ்ன்னு இருக்கு பாருங்க, அந்த உருண்டை மேலே டபுள் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இப்படி வந்துடும். வந்துட்டு நம்ம வந்து செல் செலக்ட் பண்ணணும். ஸோ நமக்கு இந்த மொத்த செல் தான் வேணும் இல்லையா. ஸோ இது நம்ம மொத்தத்தையும் செலக்ட் பண்ணிட்டு ப்ராக்கெட் இப்படி க்ளோஸ் பண்ணிட்டு கண்ட்ரோல் ஷிஃப்ட் என்டர் அமுத்துனீங்கன்னா இந்த மொத்த சம் நமக்கு வந்து கிடைச்சிரும். இதே மாதிரி நமக்கு மீனுக்கும் ஆவரேஜ்க்கும் இதே மாதிரி தான். நீங்கள் இப்படி செல்லை செலக்ட் பண்ணிட்டு ஜஸ்ட் உங்கள் ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிட்டு கண்ட்ரோல் ஷிஃப்ட் என்டர் அமுத்திங்கன்னா உங்களுக்கு அதோட ஆவரேஜ் கிடைச்சிரும். ஸோ இது மாதிரி நீங்கள் என்னென்ன பண்ணணும் நினைக்கிறீங்களோ அது எல்லாத்துக்குமே வந்து இன்பில்ட் ஃபங்க்ஷன் இருக்குது. ஸோ ஜஸ்ட் ஒரு காலமை செலக்ட் பண்ணிட்டு இந்த மாதிரி பண்ணாவே போதும். ஸோ இப்போ நெக்ஸ்ட் வந்து ஸ்லைடு காமிக்கிறியா ஸ்ரீவர்ஷினி?
ஓகே, இருங்க நானே பிரச்சனை பண்ணுறேன். ஸோ இப்போ நம்ம பேசிக் ஆப்ரேஷன்ஸ் எல்லாம் பார்த்தோம் இல்லையா, லைக் சம் ஆவரேஜ் ரெண்டும் பார்த்தோம் இல்லையா. இப்போ இதே மாதிரி நம்ம வந்து மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷனும் பண்ணலாம். மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன், இன்வெர்ஸு, அப்புறம் டிரான்ஸ்போஸ், இது எல்லாமே பண்ணலாம். மேட்ரிக்ஸ் ஆப்ரேஷனும் நம்மளால எக்ஸல்ல பண்ண முடியும். ஸோ வந்து ஒரு கண்டிஷன் இருக்கு, மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷனுக்கு ஒரு கண்டிஷன் இருக்கு. அது யாராவது சொல்லுங்க பார்ப்போம். நீங்க மீட்ல இருக்க யாரோ ஒருத்தர் ஜஸ்ட் சும்மா வாலண்டியரா சொல்லுங்க. ஒரு 2 மேட்ரிக்ஸை மல்டிப்ளை பண்ண ஒரு கண்டிஷன் இருக்கு. சரி, நான் நானே யாரையா கூப்பிடுறேன். இந்த அக்னி பிரசாத். சங்கீத் சொல்றாங்க. சொல்றா. அண்ணா m into n m into n, ஒரு மேட்ரிக்ஸ் m into n இருக்குன்னா இன்னொரு மேட்ரிக்ஸ் எப்படி இருக்கும்? வந்துட்டு ஈக்குவல் டு n into something, ஏதாச்சும் ஒரு நம்பர் வந்துக்கலாம். அப்படி இருக்கணுமா? அதாவது வந்து அந்த கண்டிஷன் இருந்தால் மட்டும்தான் நம்மளால பண்ண முடியுமா? ஸோ இது மாதிரி தான், நம்பர் ஆஃப் காலம்ஸ் ஷுட் பி ஈக்குவல் டு நெக்ஸ்ட் மேட்ரிக்ஸோட நம்பர் ஆஃப் ரோஸாக இருந்தால் மட்டும்தான் நம்மளோட மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ண முடியும். ஸோ அந்த கண்டிஷன்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சிருச்சுன்னா நீங்கள் வந்து எக்ஸல்ல போயிட்டு இந்த மாதிரி ஒரு மேட்ரிக்ஸ் 2 மேட்ரிக்ஸ் கொடுத்துக்கோங்க. 2 மேட்ரிக்ஸை வந்து டைப் பண்ணிட்டு ஏபின்னு நான் இங்கே 2 மேட்ரிக்ஸ் டைப் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் வந்து அதுக்கு தேவைப்படுற அளவுக்கு செல் செலக்ட் பண்ணிக்கோங்க. வந்து 9 செல்ஸ் தேவைப்படுதா? அதுக்கப்புறம் மேட்ரிக்ஸ் மல்டி, இந்த ஃபங்க்ஷன் வந்து என்ன பண்ணும்னா 2 மேட்ரிக்ஸை வந்து மல்டிப்ளை பண்ணி நமக்கு ரிசல்ட் கொடுக்கும். ஸோ நம்ம ஜஸ்ட் செலக்ட் பண்ண வேண்டியது அந்த மீனுக்கு பண்ண மாதிரி இந்த செல்லை மட்டும் செலக்ட் பண்ணணும். இப்போ வந்து ஒரு மேட்ரிக்ஸை செலக்ட் பண்ணிட்டோமா, இப்போ வந்து இன்னொரு கமா கொடுத்து இன்னொரு மேட்ரிக்ஸை செலக்ட் பண்ணுவோம். சாரி, செலக்டிங் அதே மாதிரி தான் கண்ட்ரோல் ஷிஃப்ட் என்டர் அமுத்தினோம்னே நமக்கு வந்து நான் முன்னாடி பண்ணி வச்சதுக்கும் இப்போ பண்ணதுக்கும் சேம் ரிசல்ட் வந்துருச்சு. ஸோ இது வந்து மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன். நெக்ஸ்ட் நம்ம எதை பற்றி பார்க்கலாம்னா வந்து இந்த மாதிரி சென்ட்ரல் டெண்டன்சி அப்படின்னு ஒரு சாப்டர் நீங்கள் படிச்சிருப்பீங்க ஸ்டாட்டிஸ்டிக்ஸில் ஃபர்ஸ்ட் இயர்ஸில். ஸோ அதில் வந்து நீங்கள் குவார்டைல், டிசைல், பர்சன்டைல் அந்த மாதிரி 3 விஷயம் படிச்சிருப்பீங்க. குவார்டைல்னா என்னன்னு யாராவது சொல்கிறீங்களா? வீட்டில் இருக்காங்க, நான் யாரையா கூப்பிட்றேன். அக்னி பிரசாத் இருக்கியாப்பா? இருக்கேன். எப்படி இருக்க? நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன். குவார்டைல் சரி, குவார்டைல்னா என்ன? அதான் 0.25 பாதி பாதியா பிரிக்கிறது. நான் ஒரு ஃபுல் டேட்டால இருந்தேன். 0.25 0.5 0.75 ஸோ காமனாவே வந்து டேட்டால ஒரு பார்ட்டை பிரிக்கிறது, கரெக்டா? ஆமாண்ணா. ஓகே. குவார்டைலுக்கு வந்து முக்கியமான ஒரு ப்ரீ கண்டிஷன் இருக்கு. அதாவது என்னன்னா டேட்டாஸ் வந்து சார்ட்டடா இருக்கணும். ஓகேவா? சார்ட்டிங் வந்து ஆல்ரெடி ஸ்ரீவர்ஷினி வந்து எப்படி பண்ணணும்னு சொன்னாங்க, எக்ஸல்ல எப்படி பண்ணணும்னு. ஸோ நம்ம வந்து அந்த சார்ட் பண்ண டேட்டாவை வச்சு நம்ம இப்போ ஒரு குவார்டைல் கண்டுபிடிக்கலாமா? எக்ஸல்ல பண்ணுவோம். ஸோ இங்கே வந்து நான் வந்து சார்ட்டட் டேட்டா வச்சிருக்கேன். நான் ஆல்ரெடி குவார்டைல் கண்டுபிடிச்சிருக்கேன். ஸோ அது கூடயே சைடில் கண்டுபிடிப்போம். ஸோ இங்கே நான் கியூன்னு கொடுக்கும்போதே இங்கே குவார்டைல் ஃபங்க்ஷன் வந்துருச்சு. ஜஸ்ட் இந்த உருண்டை மேலே கிளிக் பண்ணிக்கோங்க, டபுள் கிளிக் பண்ணிட்டு நம்ம வந்து அரே, ஸ்பெசிஃபிக் அரேவை செலக்ட் பண்ணிடணும். இதுக்கப்புறம் வந்து கமா கொடுத்து குவார்ட்னு ஒன்று இருக்கு இல்லையா, அதுக்கு போகும். இப்போ குவார்டைல்னா ஃபர்ஸ்ட் என்னன்னா ஒரு டேட்டாவை வந்து 4 பார்ட்டா பிரிக்கிறது, டிசைல்னா வந்து 10 பார்ட்டா பிரிக்கிறது, பர்சன்டைல்னா வந்து 100 பார்ட்டா பிரிக்கிறது. ஸோ இப்போ நம்ம குவார்டைல்ல வந்து இப்போ இந்த டேட்டாவை வந்து நம்ம பிரிக்கணும் அப்படின்னா வந்து இப்போ வந்து குவார்டைல், ஏதோ ஒரு குவார்டைல் நான் கொடுக்குறேன். இப்போ வந்து 3rd குவார்டைல் கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க. 3rd குவார்டைல் வந்து எனக்கு வந்து 70. ஸோ இந்த 70க்கு உள்ள இருக்க எல்லாமே வந்து இது வரைக்கும் வந்து 3rd குவார்டைல் இதை சார்ந்து இருக்கு. ஸோ இது மாதிரி தான் வந்து நீங்கள் வந்து டேட்டாவை வந்து பெரிய பெரிய டேட்டாலாம் இருந்துச்சுன்னா குவார்டைல் யூஸ் பண்ணி நீங்கள் 4-3 பிரிச்சுக்கிட்டு நீங்கள் வந்து அதுக்கப்புறம் பண்ணீங்கன்னா உங்களோட மிஷின் லேர்னிங் மாடல்ஸ்லாம் அப்ளை பண்ணீங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ அதுக்காக தான் வந்து இது யூஸ் பண்ணுறாங்க.
அதுக்காக மட்டும் இல்லை, நிறைய விஷயத்துக்கு யூஸ் பண்றாங்க, நீங்க ரெஃபர் பண்ணி பாருங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம வந்து கொஞ்சம் டேட்டா அனாலிசிஸ் பார்க்கலாம். ஸோ இந்த குவார்டைல் பர்சன்டேஜ் மல்டிப்ளிகேஷன், மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன், இது ரெண்டுலையும் யாருக்காவது ஏதாவது டவுட் இருக்கா? டவுட் இருந்தா இருக்குன்னு சொல்லுங்க, இல்லைன்னா இல்லைன்னு மைக் ஆன் பண்ணி சொல்லிடுங்க. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டுக்கு போகலாம். இருக்கா? ஹலோ? இல்லைண்ணா இல்லையா? வேற யாராவது? இல்லைண்ணா. இல்லையா? ஸோ தேங்க்ஸ் ப்ளே பண்ணதுக்கு. நெக்ஸ்ட் போ. ஸோ நெக்ஸ்ட் வந்து இது பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து டேட்டா அனாலிசிஸ் பண்ணுறதுக்காக கொஞ்சம் டேட்டா எடுத்து வச்சிருக்கேன். இது வந்து ஷார்ட்டடாக இருக்கணும்னு அவசியம் இல்லை, ஜஸ்ட் ரேண்டம் டேட்டாவாக இருந்தால் போதும். ஸோ நம்ம வந்து 2 விஷயம் பார்க்க போகிறோம். ஒன்று வந்து இந்த டேட்டா அனாலிசிஸ் பார்க்க போகிறோம். டேட்டா அனாலிசிஸில் வந்து இந்த மாதிரி சம்மரி வந்திருக்கு இல்லையா, நம்ம வந்து கொலாபில் வந்து நம்ம வந்து டிஸ்கிரைப்னு ஒன்று போட்டிருப்போம். ஒரு சில பேர் போட்டிருப்பீங்க, எல்லாத்துக்கும் தெரியுமான்னு தெரில. ஸோ அதுக்கு பதிலாக வந்து நம்ம எக்ஸல் ஷீட்லேயே அதை பிரிண்ட் பண்ணுறதுக்காக டேட்டா அனாலிசிஸ்னு இங்கே ஒரு ஆப்ஷன் இருக்குது, அது யூஸ் பண்ணலாம். அதை நான் சொல்லித்தரேன் இப்போ என்ன பார்க்குறோன்னு. இப்போ இந்த டேட்டாஸ்க்கு தான் நம்ம பண்ண போகிறோம். ஆல்ரெடி பண்ணியிருக்கேன்ல. ஸோ ஓகே, இப்போ இதில் வந்து டிஸ்கிரிப்டிவ் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் போவோம். இப்போ இதில் இருக்க இன்புட் ரேஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த இன்புட் ரேஞ்சில் வந்து நம்ம இந்த செல்ஸை கொடுக்கணும். நீங்க வந்து பார்த்தீங்கன்னா A21 இருக்கு பார்த்தீங்களா, இந்த செல்ல இருந்து இது வரைக்கும் செலக்ட் பண்ணணும். இப்படி கிளிக் பண்ணி இப்படி மொத்த செல்லையும் செலக்ட் பண்ணிட்டு வந்தீங்கன்னாவே போதும். அதுக்கப்புறம் வந்து அவுட்புட் ரேஞ்ச் வந்து இதே மாதிரி 9 லெட்டர் இருக்கா. ஸோ 9 செல்லு வந்து எங்கேயோ ஒரு பக்கம் கொடுத்துருங்க. நான் கொடுத்துருக்கேன்னு நினைக்கிறேன். ஓகே, இப்போ வந்து ஓகே கொடுத்துருங்க. நமக்கு வந்து இந்த மாதிரி டிஸ்கிரிப்டிவ் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வந்துடும். இதில் வந்து மீன், ஸ்டாண்டர்ட் டிவியேஷன், மீடியன், மோட் எல்லாமே வந்துடும். ஸ்கியூனஸ், குட்டோசிஸ் எல்லாமே வந்துடும். இதை பேஸ் பண்ணி நீங்கள் ப்ரீ ப்ராசஸ் பண்ண ஈஸியாக இருக்கும். எக்ஸல்லையே ப்ரீ ப்ராசஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இது யூஸ் பண்ணிக்கோங்க. இல்லை நான் கோடில் பண்ணாமல் நான் எக்ஸல்லையே பண்ணுறேன் அப்படின்னா தான் எனக்கு நெக்ஸ்ட் டைம் யூஸ் பண்ண ஈஸியாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறவங்க இது யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து சாம்பிளிங். ஸ்டாட்டிஸ்டிக்ஸில் சாம்பிளிங் படிச்சிருப்பீங்க இல்லையா? ஃபர்ஸ்ட் இயர்ஸ் இதெல்லாம் யார் வேணாலும் சொல்லலாம், ஓப்பன் கொஸ்டின் தான். சாம்பிளிங் படிச்சிருக்கீங்கல்ல, 2 டைப் ஆஃப் சாம்பிளிங் படிச்சிருப்பீங்க. ஒன்று பீரியாடிக் பேஸ் பண்ணி, இன்னொன்று வந்து சும்மா ரேண்டம் சாம்பிளிங் படிச்சிருப்பீங்க. யாருக்காவது ஞாபகம் இருக்கா? படிச்சிருந்தீங்கன்னா ஆமாம் இல்லைன்னு மட்டும் சொல்லிடுங்க. ஒன்றும் இல்லை, கொஸ்டின்லாம் கேட்கல, சும்மா படிச்சிருந்தீங்க உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு தான் கேட்குறேன். சாம்பிளிங்னு ஒன்று இருக்குது அப்படின்னு. தெரியும்ண்ணா, படிச்சிருக்கோம். படிச்சிருக்கீங்களா? ஆமாம் ப்ரோ, சேட்டில் தேங்க்ஸ் சார். சரி, இப்போ வந்து அதை தான் வந்து நம்ம இப்போ எக்ஸலில் பண்ண போகிறோம். ஆனால் என்ன பண்ண போகிறோம்னா ரேண்டம் சாம்பிளிங் பண்ண போகிறோம். ரேண்டம் சாம்பிளிங்க்கு வந்து இதே தான், இதே டேட்டா அனாலிசிஸில் நிறைய இருக்குங்க பாருங்க. அனோவா பண்ணுறது, கோரிலேஷன், கோவேரியன்ஸ், இந்த மாதிரி நிறைய எஃப் டெஸ்ட், டி டெஸ்ட், அந்த மாதிரி எல்லாமே இருக்குது. ஸோ இதில் நம்ம வந்து இப்போ வந்து சாம்பிளிங் பண்ண போகிறோம் இல்லையா? சாம்பிளிங் இங்கே இருக்கு. இப்போ வந்து சாம்பிளிங்க்கு வந்து நானும் அதே தான் இங்கே பண்ணியிருக்கேன் பாருங்க. சாம்பிளிங் அதாவது என்னன்னா, இந்த செல்ஸை வந்து செலக்ட் பண்ணிக்கிட்டேன், இதே மாதிரி செலக்ட் பண்ணி காமிக்கிறேன். ஓகே, சும்மா ஒரு டேட்டாவில் வந்து செல்ஸை செலக்ட் பண்ணிவிட்டு இதுக்கப்புறம் நம்பர் ஆஃப் சாம்பிள்ஸ் எவ்வளோ வேணும். இப்போ வந்து எனக்கு ஒரு 4 சாம்பிள் இருந்தால் போதும் அப்படின்னா இந்த டேட்டாவிலேருந்து ஒரு 4 சாம்பிள். அவுட்புட் ரேஞ்ச் வந்து இப்போது இந்த செல்லில் கொடுத்துருக்கேன்னா சரி ஓகே, இந்த செல்லையே இருக்கட்டும். இல்லைனா புது செல்லில் கொடுக்கணுன்னாலும் நான் வந்து இங்கே பக்கத்தில் கொடுக்குறேன். பக்கத்தில் கொடுத்துட்டு ஜஸ்ட் ஓகே கொடுத்தேன்னா எனக்கு ஒரு 4 சாம்பிள் டேட்டா வந்து தனியாக வந்துடும். இது வந்து சின்ன டேட்டாக்குன்றில்ல, ஒரு பெரிய டேட்டா இருந்துச்சுன்னா இந்த மாதிரி யூஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். சாம்பிளிங் பண்ண நீங்களா போய் கஷ்டப்பட்டு ஒவ்வொன்றா எடுத்து போட்டுட்டு இருக்க தேவையில்ல. இதுவே உங்களுக்கு வேலையை வந்து ஈஸியாக பண்ணி கொடுத்துரும். ஸோ இதெல்லாம் தான் வந்து பேசிக். நான் வந்து சொன்னதெல்லாம் வந்து உங்களுக்கு ஒரு ஜஸ்ட் ஒரு பாத்வே தான். இதெல்லாம் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ இருக்க இந்த ஆப்ரேஷன் எக்ஸல்லாம் வந்து பேசிக்காக இருந்தாலும் பெரிய பெரிய டேட்டாக்கு உங்களுக்கு பண்ணும்போது ஈஸியாக இருக்க மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆகும். ஸோ இந்த இன்ஃபர்மேஷன்லாம் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.
நிறையா வந்து ப்ரௌஸ் பண்ணி பாருங்க. நான் வந்து இதுக்கு மேலே வந்து ஃபீட் பண்ண விரும்பல. ஏன்னா வந்து நீங்களா வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ண உங்களுக்கு கண்டிப்பாக இதை பண்ண முடியும் அப்படின்னு தோணும். ஸோ தட்ஸ் இட். ஆல் தி பெஸ்ட் வீடியோ. தேங்க்யூ. ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கேளுங்க, நான் சொல்கிறேன். இது இல்லை, மொத்தமாகவே ஏதாவது டவுட் இருக்கா? ஜஸ்ட் ஃப்ரெண்ட்லியாக தான் கேட்குறேன். ஜஸ்ட் ஃப்ரெண்ட்லியாக சொல்லுங்க. இருக்குன்னா இருக்கு, இல்லைன்னா இல்லைன்னு சொல்லிடுங்க. இல்லைண்ணா. இல்லையா? ஓகே. புரிஞ்சுல? ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா புரிஞ்சா? ஓகே கைஸ். கீர்த்தனா அவ்வளோதான். கீர்த்தனா இருக்காங்களா? ஓகே. ஓகே, ஸோ யாருக்காவது இதுக்கு மேலே ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? இப்போ இவங்க நடத்தினது இல்லை எனி டவுட்ஸ் இன் எக்ஸல் என்ன வேணாலும் யூ கேன் ஆஸ்க் அஸ். ஓகே கைஸ், ஸோ இஃப் உங்களுக்குலாம் எந்த டவுட்ஸும் இல்லைன்னா இப்போ இட்ஸ் ஓகே, பட் யூ கேன் மெசேஜஸ் எனி டைம் அண்ட் ஆஸ்க் அஸ். அண்ட் தேங்க்யூ ஃபார் அட்டெண்டிங் டுடேஸ் செஷன். டுமாரோ சேம் டைம் வில் பி ஹேவிங் our second session at 6 p.m. and at that time we will be covering visualizations in Excel and how to create a dashboard. So thank you for coming and waiting to see you all tomorrow. Bye. Thank you. Thank you.